தேனி டு மூணார். எந்த பாயிண்டில் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அவ்வளோ அழகான ரோடு. நீங்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் சைட்லேருந்து மூணார் போகிறீங்க அப்படின்னா உடுமலைப்பேட் வழியாக மட்டும் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஹேர்பேண்ட் ஏறும்போதே எனக்கு செம்ம ஃபீல் கிடச்சிது. மூணார் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே சூப்பராக சன்ரைஸும் ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன வியூ பாயிண்ட்டு தான், வந்தால் ஜாலியாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தண்ணி அதிகமாகிற சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாரோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். கொத்தமேடு வியூ பாயிண்ட் அண்ட் அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் மூணார் டவுனுக்குள்ளே போனேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் அவ்வளோ பெரிய லக்கேஜ் வச்சுட்டு எங்கேயும் சுத்த முடியல. நான் போயிருந்த டைம் மூணார்ல சீசன் டைம், அதனால எங்க பார்த்தாலும் பயங்கரமான கிரௌடு, டிராஃபிக். ரோடு ஃபுல்லா கார்ஸ், டிராவலர்ஸ்ன்னு கூகுள் மேப்ஸை பார்த்தாவே ஃபுல்லா ரெட்டா இருந்துச்சு. கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் கட்டடிச்சு தான் நானே டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். மூணார்ல எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது அங்கிருந்த ஆட்டோஸ் தான். ஹில் ஸ்டேஷன்ல நான் இவ்வளோ ஆட்டோஸ் பார்த்ததே இல்லை. சில ரோட்ஸ்ல எல்லாம் ஆட்டோ மேலே ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. என்னை விட்டுருங்கடான்னு கதறிச்சு. ஆனா நம்ம சேட்டன்ஸ் அதை கதற ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டோவில் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் கண்ணாடி தான். ரொம்ப சின்னதான், அதுவும் ரொம்ப மேலே இருந்துச்சு. பொதுவாக நம்மள மாதிரி பசங்க சலூன் கண்ணாடியிலையும் ஆட்டோக்கு பின்னாடி இருக்கிற கண்ணாடியிலும் தான் அழகா தெரியும். ஆனா அந்த ஆட்டோஸ்ல நம்மளோட அழகை ரசிக்க முடியல. ஒரு வழியா எல்லா டிராஃபிக்கையும் கிராஸ் பண்ணி மூணார் டவுனுக்குள்ள போனேன். அது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ்ல ரூம்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியே மிச்சம் மீதி ஏதாச்சும் ரூம்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே 2000 இல்லைன்னா 2500 பெர் ஹெட்னு சொன்னாங்க. 11 மணிக்கு ரூம் தேட ஆரம்பிச்சேன்னா கடைசியில 12 மணிக்கு இந்த ஒரு பிளேஸ்க்கு போனேன். ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு சிங்கிள் ரூம் அவைலபிள் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ரூம் தான், ஆனா இதோட பிரைஸே 1500 சொன்னாங்க. அப்புறம் நான் பேரம் பேசி இதை 1000க்கு முடிச்சேன். அந்த ரூம்ல சின்னதா ஒரு பெட் இருந்துச்சு, செவுத்துல ஒரு டிவி, அதுல செட்டப் பாக்ஸ் தொங்கிட்டு இருந்துச்சு, வியூஸே இல்லாத விண்டோஸ் இருந்துச்சு, ரூமை விட பெருசா பாத்ரூம் இருந்துச்சு, சரியா துடைக்காத கண்ணாடி இருந்துச்சு. இவ்வளவுதான் அந்த ரூம். ஆனா அந்த ரூமையே அவங்க 1500 ரூபாய் சொல்லி நான் 1000 ரூபாய்க்கு முடிச்சேன். ஆனா அந்த ஓனர் எங்கிட்ட ஓப்பனா சொன்னாரு, இந்த ரூமோட நார்மல் பிரைஸ் 750, ஆனா சீசன் டைம் அப்படிங்கறதுனால 1500. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரூமுக்கு 1000 ரூபாய் அதிகமாவே இருந்தாலும் அந்த டைம்ல எனக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா நான் ரொம்பவே அலைஞ்சு டயர்டா இருந்தேன். ரூம்ல லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு மட்டுப்பட்டி டேம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போனேன். அந்த டேமுக்கு போற ரூட்லயும் பயங்கரமான டிராபிக். ரூம்ல இருந்து அந்த டேமுக்கு 7 to 8 கிலோமீட்டர்ஸா இருந்துச்சு. ஆனா நான் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போற வழி எல்லாமே டிராபிக்.
கடைசியா முட்டி மோதி அந்த ஒரு பிளேஸ்க்கு போய் சேர்ந்தேன். அங்க ஒரு பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. நேரா உள்ள போயிட்டு பைக் பார்க் பண்ணிட்டு அங்க நடந்து போனேன். பார்க்கிங் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. அது போக ரோடு ஃபுல்லா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம்ம கிரௌடு. நான் அப்படியே உள்ள நடந்து போயிட்டு டேமுக்கு போனேன். இந்த சம்மர்ல நிறைய இடத்துல தண்ணி இல்லாம இருக்கும்போது இந்த ஒரு டேம்ல போட்டிங் போற அளவுக்கு வாட்டர் லெவல்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கும் போட்டிங் போகணும்னு தோணுச்சு. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன போட் தான். மோஸ்ட்லி பெடல்ஸ் போட் தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாவே டபுள் டெக்கர் போட்ல போகணும்னு ஆசை. ஆனா அந்த போட்டு இந்த டேம்ல இல்ல. நான் அப்படியே வீடியோஸ்ல எடுத்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு டபுள் டெக்கர் போட் போறத பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது டேமுக்கு அந்த சைட்ல ஏதோ ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்குது அப்படின்ட்டு. உடனே நான் டேம்ல இருந்து கிளம்பி அந்த ஒரு போட்டிங் ஹவுஸுக்கு போனேன். அது எனக்கு ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.